வணக்கம். புதுச்சேரி அரசு வணிக வரித்துறை அலுவலகத்தில் நேற்று இரவு முதல் சிபிஐ அதிகாரிகள் சோதனை செய்து வருவது அதிகாரிகளிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி இந்திரா காந்தி சதுக்கம் அருகே வணிக வரித்துறை அலுவலகம் இயங்கி வருகிறது. இங்கு பணிபுரியும் அதிகாரிகள் மீது பல்வேறு ஊழல் புகார்கள் வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வணிகர் ஒருவரிடம் லஞ்சம் பெற்றதாக புகார் வந்துள்ளது. இதையடுத்து வணிக வரித்துறை அலுவலகத்தில் நேற்று இரவு முதல் சிபிஐ சோதனை நடத்தி வருகிறது. நேற்று இரவு 3 வாகனங்களில் வந்த அதிகாரிகள் தொடர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அதில் ஏசிடிஓ ஆக பணிபுரியும் பெண் அதிகாரி ஒருவரை விசாரணைக்காக சிபிஐ அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். மேலும் சில அதிகாரிகளை அலுவலகத்தில் வைத்தே விசாரணை செய்து வருகின்றனர். இந்த தொடர் விசாரணைக்கு பின்னர்தான் எந்த புகாரின் அடிப்படையில் சோதனை மேற்கொண்டனர் என்று தெரியவரும். புதுச்சேரியில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை செய்து வருவது அதிகாரிகளிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. வில்லியனூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ரவுடிகளின் வீடுகளில் மேற்கு எஸ்பி வம்சித் ரெட்டி தலைமையில் போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டனர். வில்லியனூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ரவுடிகளின் வீடுகளில் அடிக்கடி போலீசார் சோதனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு மேற்கு எஸ்பி வம்சித் ரெட்டி தலைமையில் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம், சப் இன்ஸ்பெக்டர் வேலுகுமார் உள்ளிட்ட போலீசார் சாமியார் தோப்பு பகுதியில் உள்ள ரவுடிகளின் வீடுகளில் அதிரடியாக சோதனை நடத்தினர். அப்போது ரவுடிகள் வீடுகளில் உள்ளனரா, எங்கே உள்ளனர், ஏதேனும் கத்தி, வெடிகுண்டு உள்ளிட்ட ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளனவா என சோதனை செய்தனர். இதையடுத்து வில்லியனூர் மார்க்கெட் 4 மாட வீதிகளில் சாலையை ஆக்கிரமித்து போக்குவரத்திற்கு இடையூறாக வைக்கப்பட்டுள்ள கடைகள், விளம்பர பலகைகள் ஆகியவற்றை அகற்றினர். மேலும் சாலையோர வியாபாரிகளிடம் போக்குவரத்திற்கு இடையூறாக சாலையை ஆக்கிரமித்து கடை வைத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரித்தனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புத்தாண்டு அன்று சாலையில் சென்ற இளைஞர்களை மது போதையில் கத்தியால் வெட்டும் ரவுடியின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி உருளையன்பேட்டை காவல் நிலையம் எதிரே சுப்பையா நகர் 8வது குறுக்கு தெருவில் வசித்து வருபவர் கன்சிராம். இந்த நிலையில் புத்தாண்டு அன்று அதிகாலை 4 மணி அளவில் கன்சிராம் அவரது வீட்டு அருகே மது போதையில் அவரது 3 நண்பர்களுடன் தெருவில் மது பாட்டில்களை வீசிக்கொண்டு அட்டகாசம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அவ்வழியே சென்ற அதே தெருவைச் சேர்ந்த பொறியியல் பட்டதாரி இளைஞர் நவீன் மீது கன்சிராம் போதையில் மது பாட்டில்களை வீசியுள்ளார். இச்சம்பவத்தை நேரில் கண்ட பெற்றோர் மற்றும் தெருவாசிகள் தட்டி கேட்டுக் கொண்டிருந்த போது கன்சிராம் அவரது வீட்டில் மறைத்து வைத்திருந்த அரிவாளை கொண்டு பட்டதாரி இளைஞன் நவீன் தலையிலும் அவரது நண்பர் வினோத் கையிலும் வெட்டியுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தபோது கன்சிராம் நண்பர்கள் 3 பேரும் தப்பியோடினர். கன்சிராமை மட்டும் பிடித்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கொடுத்த அழுத்தத்தின் பேரில் கன்சிராம் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் 2 நாட்கள் கழித்து ஸ்டேஷன் பெயிலில் அவரை வெளியே அனுப்பியுள்ளனர். மேலும் தப்பியோடிய 3 நபர்களை போலீசார் இதுவரை பிடிக்காதது ஏன் என அப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹேக் செய்யப்பட்டுள்ள காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் திருநள்ளாறு தேவஸ்தான முகநூல் பக்கங்கள் தொடர்பாக சைபர் கிரைம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் திருநள்ளாறு தேவஸ்தானம் ஆகியவற்றின் முகநூல் பக்கங்கள் கடந்த 2 நாட்களாக ஹேக் செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து அந்த முகநூல் பக்கங்களை இயக்க முடியாத சூழல் இருந்து வந்துள்ளது. இந்த தகவலை அறிந்த மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உடனடியாக சைபர் கிரைம் போலீசாரை தொடர்பு கொண்டு புகார் அளித்துள்ளார். இதுபோலவே திருநள்ளாறு கோவில் நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் சைபர் கிரைம் போலீசாருக்கு புகாரை அளித்துள்ளார். புகாரை ஏற்றுக்கொண்ட சைபர் கிரைம் போலீசார் முகநூல் பக்கங்களை ஹேக் செய்தது யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதோடு அந்த முகநூல் பக்கங்களை மீட்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்து மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கும் போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் திருநள்ளாறு தேவஸ்தான முகநூல் பக்கங்கள் முடக்கப்பட்டுள்ளதால் இது குறித்து சைபர் கிரைம் போலீசாருக்கு புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இன்னும் ஓரிரு நாட்களில் முடக்கப்பட்ட முகநூல் பக்கங்கள் சரி செய்யப்படும் என தெரிவித்தார். திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற திருநள்ளார் சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலை அடுத்துள்ள திருநள்ளாறில் உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் சனிக்கிழமைகளில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருவது வழக்கம். அதைப்போல இன்று சனிப்பெயர்ச்சி முடிந்து 3வது சனிக்கிழமை என்பதால்
அதிகாலை முதலே சனி பகவானை தரிசனம் செய்ய ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக ஆலயத்தின் புனித தீர்த்தமான நலன் தீர்த்த குளத்தில் குளித்து தங்கள் தோஷங்கள் நீங்க இறைவனை வேண்டி புனித நீராடிய பக்தர்கள் அங்குள்ள களி தீர்த்த விநாயகரை வழிபட்டு சிதற தேங்காய் உடைத்து பின்னர் சனி பகவானை தரிசித்து வருகின்றனர். மேலும் சனிக்கிழமை என்பதால் அதிகாலையில் சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெற்றது. சனி பகவானை தரிசனம் செய்த பக்தர்கள் தொடர்ந்து எள் தீபம் ஏற்றி வழிபட்டு செல்கின்றனர். காரைக்காலை அடுத்த திருப்பட்டினத்தில் பூங்காளியம்மன் கோவில் கலசத்தை திருடிய நபரை பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினத்தில் உள்ள பூங்காளியம்மன் கோவில் உச்சியில் உள்ள கோவில் கலசத்தை மர்ம நபர் ஒருவர் திருடி கீழே இறக்க முயற்சித்துக் கொண்டிருந்தார். அதனை பார்த்த அப்பகுதி பொதுமக்கள் மர்ம நபரை பிடிக்க முயற்சித்த போது மர்ம நபர் மேலிருந்து கீழே குதித்து தப்பிக்க முயற்சித்த போது கால்களில் அடிபட்டும் கோவில் கலசம் குத்தியும் காயமடைந்தார். இதனையடுத்து மர்ம நபரை பிடித்த ஊர் மக்கள் திருப்பட்டினம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். போலீசார் விசாரணையில் மர்ம நபர் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்துள்ள பூவை தேடி பகுதியை சேர்ந்த நந்தகுமார் என்பது தெரிய வந்தது. பின்னர் போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். முன்னதாக அவருக்கு காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஓடும் பஸ்ஸில் இருந்து தனியார் நிறுவன தொழிலாளி குதித்து காயமடைந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாகூர் அடுத்துள்ள கரையாம்புத்தூர் அரசு குடியிருப்பை சேர்ந்தவர் விக்னேஸ்வரன். இவர் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். நேற்று காலை வழக்கம் போல விக்னேஸ்வரன் புதுச்சேரி செல்லும் தனியார் பேருந்தில் வேலைக்கு சென்றார். பேருந்து கன்னியகோவில் சென்றபோது விக்னேஸ்வரன் வார்கால் ஓடை சந்திப்பில் பஸ்ஸை நிறுத்துமாறு நடத்துனரிடம் கூறியுள்ளார். ஓட்டுநர் பஸ் நிறுத்தம் கிடையாது என பஸ்ஸை நிறுத்த மறுத்தார். இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது விக்னேஸ்வரன் வார்கால் ஓடை பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸை நிறுத்தவில்லை என்றால் கீழே குதித்து விடுவேன் என மிரட்டியுள்ளார். பஸ்ஸில் இருந்த பயணிகள் அவரை சமாதானம் செய்துள்ளனர். இதனிடையே பஸ் வார்கால் ஓடை சந்திப்பில் நிற்காமல் கடந்து சென்றபோது விக்னேஸ்வரன் பஸ்ஸில் இருந்து கீழே குதித்துள்ளார். இதில் காயமடைந்த அவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு கிரும்பாம்பக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர். இது குறித்து கிரும்பாம்பக்கம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரெஞ்சு கப்பலில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அலன் கேம்பலின் தனிநபர் ஓவிய கண்காட்சி அலைன்ஸ் பிரான்சிஸ் அரங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரியை அடுத்த ஆரோவில்லில் வசிப்பவர் அலன் கேம்பல். 76 வயது கொண்ட அலன் பிரெஞ்சு கப்பலில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். தனது 70 வயதில் ஓவியத்தின் மீது ஈர்ப்பு வந்து கடந்த 6 ஆண்டுகளாக 100க்கும் மேற்பட்ட ஓவியங்களை வரைந்துள்ளார். இவரது ஓவியங்களை கண்டு ஆச்சரியப்பட்ட நண்பர்களின் ஆலோசனைப்படி அலைன்ஸ் பிரான்சிஸ் கேலரியில் தனிநபர் ஓவிய கண்காட்சி வைத்துள்ளார். இதில் 25 ஓவியங்களை மட்டும் காட்சிப்படுத்தியுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக நீதியரசர் தாவிது அன்னுசாமி, 100 வயதை கடந்த காமாட்சி அம்மாள் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் ஆரோவில் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் ஓவியங்களை பார்த்து புரிந்து கொண்டு அதன் பெயர்களை கண்டுபிடித்து சொல்வதும் கருத்து தெரிவிக்கும் பார்வையாளர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. திருமண பத்திரிகையில் பெயர் போடாததால் ஏற்பட்ட தகராறில் வாலிபரை கொலை செய்த இருவருக்கு புதுச்சேரி நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி புதுநகரை சேர்ந்தவர் சுப்பராயன். இவர் மனைவியை பிரிந்து தனியாக வசித்து வந்தார். சுப்பராயன் தாய் மாமனான அதே பகுதியை சேர்ந்தவர் கோவிந்தனுக்கு திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அவரது திருமண பத்திரிகையில் சுப்பராயன் பெயர் மட்டும் அச்சிடப்பட்டது. பிரிந்து சென்ற அவரது மனைவி பெயர் இடம்பெறவில்லை. இது குறித்து சுப்பராயன் கோவிந்தனிடம் கேட்டு தகராறு செய்தார். இந்த நிலையில் கோவிந்தன் மற்றும் அவரது நண்பர் அதே பகுதியை சேர்ந்த கண்ணன் ஆகியோர் சேர்ந்து கடந்த 2012ஆம் ஆண்டு சுப்பராயனை கத்தியால் குத்தி கொலை செய்தனர். இந்த வழக்கு விசாரணை புதுச்சேரி கூடுதல் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. கோவிந்தன் மற்றும் கண்ணன் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் இருவருக்கும் ஆயுள் தண்டனை மற்றும் 10,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி இளவரசன் தீர்ப்பளித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.